பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்த ஒரு சாட்சியான வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னை குறித்தே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமார் என்கிற ஒரு நபர் வந்திருந்தார். அவர் இதற்காக வந்தார் என்று தன்னை குறித்தே ஒரு சாட்சி சொல்கிறார். தன்னை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தது. தேவகுமாரனாக இருந்தவர் மனுஷகுமாரனாக மாற்றம் எடுத்து வந்தார். தேவகுமாரனாகிய அவர் மனுஷகுமாரனாக உருமாற்றம் எடுத்து வந்தார். ஆகவே தேவகுமாரனாகவே அவர் அந்த பூமிக்கு வரலை, மாறாக மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். மனுஷகுமாரனாக வந்தார். மனுஷனைப் போலவே வந்தார். ஒரு மனுஷன் பாடுபடுறது போலவே பாடுபட்டார். மனுஷனைப் போலவே குழந்தையை போல 10 மாதம் ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தார். தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லாம் ஒரு மனுஷனைப் போலவே வாழ்ந்தார். மனுஷனைப் போலவே வளர்ந்தார். மனுஷனுக்கு வர எல்லா சோதனையும் அவருக்கு வந்தது. மனுஷனுக்கு வந்த எல்லா பாடுகளும் அவருக்கு வந்தது. மனுஷனுக்கு வந்த எல்லா போராட்டமும் அவருக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை அந்த பூமியில் நடத்தும்படியாகத்தான் அவர் மனுஷகுமாரனாக வந்தார். கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீ கூட நீங்க செய்யும், இந்த பாத்திரம் நீங்கட்டும்னு சொல்லி ஜெபித்தார். அந்தளவுக்கு வேதனை அவரால் தாங்க முடியல, வலியை தாங்க முடியல. பிதாவிடத்தில் அந்த ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறார். ஆகவே அவர் மனுஷனுக்கு உண்டான எல்லா பாடுகளும் வேதனைகளும் வலிகளும் அவருக்கு வந்தது. ஆகவே தான் மனுஷகுமாரனாக வந்தார். ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியை திறந்து அப்படியே ஒரு தொண்டனாய் ஒரு வேலைக்காரனை மாறுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனியில் ஃபவுண்டர் இருக்கிறார், அல்லது மேனேஜர் இருக்கார், அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறார், அல்லது ஃபைனான்ஸ் மேனேஜர் இருக்கிறார், அல்லது பிஆர்ஓ. அந்த கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் ஒருத்தருக்கான வச்சுக்கோங்களேன். அவங்க தங்களுடைய முழு அதிகாரத்தை அங்கே செலுத்த முடியும். அவங்க கீழே 100 பேர் இருக்காங்க. ஒரு எம்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க, மேனேஜிங் டைரக்டர். அவர் கீழே அந்த கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் தான் எம்டி. அவருடைய ரூம் வித்தியாசமாக இருக்கும். அவர் கார் உள்ளே வந்தால் அதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கதவை திறந்து விடுவார். அவ்வளோ அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அவர் உள்ளே போய் ஏசி ரூமில் உட்காருவார். ஏசி ரூமில் உட்காரும்போது அங்கே அவருக்கு நிறைய வேலைகள் இருப்பாங்க. டீ வரும், காஃபி வரும். அவருடைய டோர் ஒருத்தர் நின்றுருப்பாங்க. இப்படி பல அதிகாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை திடீரென நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அது மிகவும் கடினமான காரியம். அல்லது ஒரு லேபராக போயிட்டு ஒரு கார்பெண்டரை போய் ஹெல்ப்பராக இருக்கணும், அல்லது ஒரு கொத்தனார் போய் ஹெல்ப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் எந்தளவுக்கு அவர் உள்ளம் பாதிக்கப்படும், எந்தளவுக்கு அவருடைய சிந்தனை பாதிக்கப்படும், எந்தளவுக்கு அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகும், எந்தளவுக்கு அவருடைய சிந்தனைகள் பாதிக்கப்படும் என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்படி அவர் அந்த மிகப்பெரிய பொசிஷனிலிருந்து இறங்கி ஒரு எம்டி என்கிற ஒரு மிகப்பெரிய பதவியிலிருந்து இறங்கி ஒரு சித்தாலை போல், ஒரு ஹெல்ப்பரை போல, ஒரு செக்யூரிட்டி போல வேலை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னால் அதுதான் தேவகுமாரனாகிய அவர் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தது. தேவகுமாரனாகிய அவர் மனுஷகுமாரனாக உருவெடுத்து வந்தது, உருமாறி வந்தது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தது. ஆகவே அவர் முழுவதும் தன்னை மாற்றி கொண்டு வந்தார். தேவகுமார் என்கிற சிந்தனை விட்டு வந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தார். சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை துறந்து வந்தார். மேன்மையான இடத்தை விட்டு இறங்கி வந்தார். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். ஒரு எம்டி என்ற மேனேஜிங் டைரக்டர் என்கிற பொசிஷன்லேருந்து ஒரு செக்யூரிட்டியாக வந்தார். செக்யூரிட்டி தான் எல்லாத்தையும் கதவு திறந்து, எம்டிக்கு கதவு திறந்து விடுகிறார். இப்போ எம்டியை செக்யூரிட்டியாக நிற்கிறார். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செஞ்சு வந்தார். ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஓனருக்கு அப்புறம் அவங்க பிள்ளை அந்த கம்பெனி அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அந்த பொசிஷன் அவங்க பிடிப்பாங்க. ஒரு லாரி ஓனருக்கு அந்த லாரி அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை வருவாங்க. ஒரு பஸ் ஓனர்னால் பஸ் ஓனருக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பிறகு பிள்ளை அந்த பொசிஷன் எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் அவருடைய பிள்ளைகள் அந்த பொறுப்பு எடுப்பாங்க. இங்கே பிதாவாகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமி முழுவதும் பிதாவுக்கு சொந்தமானது. இந்த பூமி முழுவதும் பிதாவுக்கு உரிதாக இருந்தது. அப்படிப்பட்ட அது ஆண்டவராகிய இயேசுவுக்கு அப்படியே உரித்தாக்குகிறது. அது அவருக்கே தான் சொந்தம். ஒரு சர்ச் ஒரு பாஸ் நடத்துகிறாருன்னா அந்த சர்ச்சில் 500 பேர் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள் அதன் பிறகு அதற்கு பொறுப்பாய் வருவார்கள். ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைகள் வருவார்கள். அந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தன்னுடைய மகனை குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்புகிற பொழுது முழு அதிகாரத்தோடு அனுப்பியிருக்க வேண்டும். ஊழியம் கொள்ளும்படி வந்திருக்கணும். அவர் வந்தால் அவருக்கு பணிவிடை செஞ்சுருக்கணும். அவர் வந்தால் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுருக்கணும்.